Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியாவும் அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியாவும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். மட்டன் நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுக்காக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்படாது. ஸோ 1 கப்பே கரெக்டாக இருக்கும். இதுவே கிரேவி அந்த மாதிரி செய்யும்போது தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு தண்ணி குறைவாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு 6 விசில் போல் நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரேவி செய்யும் போது தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மட்டன் பார்த்தீங்கன்னா 5 விசில் போல் விட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த ஃப்ளேவர் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெயிலே போட்டு இப்போயே கூட வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தனியா மிளகாய் 2 சேர்த்து அரைச்ச தூள் தான். இன்கேஸ் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கூடவே நம்ம மட்டன் வேக வச்சுருக்கக்கூடிய தண்ணியை லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எல்லாத்தோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவைப்படாது. அந்த மட்டன் வேக வச்சுருக்கக்கூடிய தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க. மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணி போதுமானதாக இருக்கும். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நமக்கு சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இடையில பார்த்தீங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது போல தான் இருக்கும். நல்ல தண்ணி எல்லாமே வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுக்கா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.